நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமாப்ல வீட்டுலதான் உங்க அப்பா இங்கிலீஷ் கக்கூஸ் கட்டி வச்சிருக்காருல, உச்சந்தலையில தண்ணி நச்சுன்னு விழுகிற மாதிரி பார்த்து பார்த்து பாத்ரூம் கட்டி வச்சிருக்காருல, அதெல்லாம் விட்டு போட்டு டெய்லி இந்த பம்பு செட்ல வந்து குளிக்கணும்னு ஆசைப்படுறியா? என்ன காரணம்? கத்தி இம்புட்டு பெரிய பாத்ரூம் உலகத்துல எங்கேயா பாத்திருக்கேடா? இல்ல. மல்லாக்கப்படுத்தா மேல ஆகாசம் கீழே பூமி, அரசாங்கம் இலவசமா கொடுத்த கணக்குல சலசலன்னு ஓடுற தண்ணி. அது இல்லாம நம்ம குளிக்கிற தண்ணி வயல்ல போறதுனால தான் மகசூல் நல்லா இருக்கு மக்கள் சொல்றாங்க. ஏய் சும்மா இருப்பா, தெரியாம கேட்டேன். அது எப்படிப்பா உனக்கு நீயே விளம்பரம் ஓட்டிக்கிற? டேய் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, 4 பேர் நம்மள பில்டப் பண்ணுவோம், நம்ம காத்திருக்க கூடாதுடா. நமக்கு நாமளே பில்ட் ஆயிரணும், புரியுதா? இறங்குப்பா. சரிண்ணே. வா போலாம். என்ன மாப்ள காலையில உங்க மாமா ஹீரோனோட என்ட்ரி கொடுக்குறாரு? வாமாமா, என்ன இந்த பக்கம் காலங்கத்தால? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஆண்டாலும் பம்பு செட்டில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதையும் கிளம்பி வந்தோம். நம்ம தோட்டத்தில் இருக்க 3 கிணத்துலையுமே மோட்டர் காயில் போச்சுன்னு காயில் கட்ட கொடுத்துட்டாங்க. அதான் இங்கே குளிக்கிட்டு போயின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். வெல்கம் வெல்கம். அண்ணே இங்க வேணாண்ணே. அட ஒன்றும் இல்லைப்பா, இது நம்ம தோட்டம் தான். என்ன மாப்பிள்ள? ஆமா. கத்தி உனக்கு முக்கியமான வேலை இருக்குமாடா? நீங்க வேற, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். உங்க தங்கச்சி தண்ணியில கால வைக்கிட்டேன், 8 பட்டியில இருக்க மாட்டேன், ஓடிடுவேன். கத்திக்கு கற்பூர பூச்சி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேடா. பின்ன அந்த சோசியக்காரனை போட்டு அடிச்சு அடி இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குனே. பாப்பு என்னண்ணே? சோப் டப்பா வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வரேன் மாப்பிள்ள. போயிட்டோம் மாமா. என்ன திடீர்னு பம்பு செட்டு மேல அப்படி ஒரு காதல்? அது வெளிநாட்டுல பூட்டு நிறைய குளிச்சிருப்பாங்கல்ல, அதான் கிராமத்தை பார்த்து ஒரு ஆனந்த குளியல் போடலாம்னு வந்திருப்பா போல. அரண்மனை அன்னைக்கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா? பணியில வெட்ட வெளி வெயில உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா? பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளமேடு, வரப்பு மீதும் வயலோடும் பறந்து போவேன் பாரு. அதிசயமான பெண்தானே, புது சுகம் தேடி வந்தேனே. பாட்டாவே படித்தியா? உனக்கு என்ன வேணும்? இல்ல நீச்சல் தெரியுமா? நான் கிணத்துல குளிக்க போறேன், தொட்டில் தானே குளிக்க போறேன். உங்க சைஸுக்கு தொட்டியே கிணறு மாதிரி தானே. ஏங்க திருவிழாக்கு போற மாதிரி வந்திருக்கீங்க, குளிக்க போற மாதிரி ட்ரெஸ்லயே வரலையே? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க, வில்லேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி குளிப்பாங்க தெரியும்ல, அந்த மாதிரி குளிங்கன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே ஓகே. கத்தி வாடா போல. அப்புறம் தொட்டிக்குள்ள குளிக்கும் போது மீன்லாம் கடிக்கும், பயந்துடாதீங்க. அழகர் அப்படின்னு அதுகிட்ட பேரை சொல்லுங்க, மீன்லாம் அப்படியே கையெடுத்து கும்பிடும். டேய் மீனுக்கு கை அதெல்லாம் கும்பிடு மாப்ள, உனக்கு தெரியாது. டென்ஷன் ஆறாங்க, வா போல. பார்த்து குளிங்க. மாப்பிள்ள என்ன மாமா? இந்த வாட்சி இந்த போனி வச்சிரு, நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். சரி. பாப்பு இந்தா போய் குளிச்சுட்டு வா. வேண்டாண்ணே. என்னப்பா பம்பு செட்டில் குளிக்கணும்னு அம்முட்டு ஆசையா வந்த, இங்க வந்து இப்படி யோசிக்கிற? இல்லண்ணே, நம்ம தோட்டமா இருந்தா பரவாயில்ல, அடுத்தவங்க தோட்டத்துல எப்படிண்ணே? டேய் மாமா போன் வருதுடா, குடுத்துருவாங்கப்பல. குளிச்சிட்டு இருப்பாங்கல்ல, இப்பதானே போனாங்க, அதுக்குள்ள குளிச்சிருவாங்களா? குடுத்துருவாங்கப்பல. அண்ணே 2 நாள் கழிச்சு நம்ம தோட்டத்திலே குளிச்சுக்கிறேண்ணே. ஏப்பா நீ இப்படி யோசிக்கிறப்ப அண்ணன் நானும் எம்முட்டு யோசிப்பேன். நம்ம தோட்டத்தில் உனக்கு எம்முட்டி பாதுகாப்பு இருக்கோ அதே பாதுகாப்பு அதை விட 2 மடங்கு உனக்கு இங்கே இருக்கும். பாருப்பா மாப்பிள்ளை விளையாட்டா கிண்டல் வெளியே வேண்டாம் பேசுவேன், அதுக்காக தரங்கட்டெல்லாம் போயிட மாட்டேன். ஏய் என் தங்கச்சிடா நீ, உன் மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே அக்கறை அவனுக்கு இருக்கும். ஏன்டா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிப்பா. சங்கடப்படாமல் குளிப்பா, ஒன்றுக்கு 2 பேர் காவலுக்கு இருக்கான். என்னடா அண்ணன் அலற பற்றி அப்படி இப்படின்னு சொல்கிறாரெல்லாம் தப்பா எடுத்துக்காத.
நெசமாவே ரொம்ப தங்கமானவேப்பா. அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு வீட்டுல இருந்து இந்த மாதிரி பையோட பழகுனா நானு. எப்படி ஒரு அண்ணனா நீ நம்புறியோ அதே மாதிரி ஒரு நண்பனா அவனை நான் நம்புறேன். பாரு ஆண்டாளு, அவனால நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் அவமானம் அசிங்கம் எதுவுமே வராது. அப்பனே முருகா, ஏங்க காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க? வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தோசை ஊத்தவா? இல்ல வேண்டாம். வேலைக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும் இல்லைங்களா? வேண்டாம்னா விட. இப்ப எதுக்கு சாப்பிடாம இருக்கீங்க? ஆமா, இவங்க பெரிய கவர்னரு ஒன்னொன்னுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். போங்கிட்டு. என்னம்மா காலையில அப்பா கிட்ட என்ன சண்டை? சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லடி. வெளியில கிளம்புறாரு, சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன், வேண்டான்னு அடம் பிடிக்கிறாரு. நீதான் என்னன்னு கேட்டு சொல்ல. என்னப்பா? இல்லம்மா, இது இன்னைக்கு விரதம். ஏய், என்னத்துக்கு விரதம் கேளு. எதுக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியும்? அதாண்டி என் மக, நீ என்னோட சேர்ந்து 30 வருஷமா குப்பை கொட்டினிய. என்னத்த கண்ட? 3 செகண்ட்ல சொல்லிட்டா பாத்தியா? என்னடி அது உலக ரகசியம்? நாளைக்கு ஐஏஎஸ் ரிசல்ட் வரப்போதில்ல, அதான். ஓ, மகன் நாளைக்கு கலெக்டர் ஆயிடுவான்னு இன்னைக்கு நீங்க சாப்பிடாம பட்டினி கிடக்குறீங்களா? அப்படித்தான் வச்சுக்க. ஆகணும்னு தலையெழுத்து இருந்தா அவ ஆக போறா. அதுக்கு நீங்க எதுக்குங்க பட்டினி கிடக்குறீங்க? நான் சாப்பிடாம இருந்து சாமி என் பொண்ணை கலெக்டர் ஆக்கி விடுமோன்னு பயமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ கலெக்டர் ஆனா எனக்கும் சந்தோஷம் தானே. இதுல பயம் எதுக்கு? அது எப்படி? என் பொண்ணு கலெக்டர் ஆயிட்டா நாளைக்கு உங்க அண்ணன் நான் தான் கலெக்டர்னு ஊருக்குள்ள உதார விட முடியாதுல்ல. இப்ப எதுக்கு என் அண்ணனை வம்புக்கு இழுக்கிறீங்க? இன்னையோட உங்க அண்ணன் கதை முடிஞ்சுது. நாளையிலேருந்து நம்ம ஊர்ல கலெக்டர்னா அது என் பொண்ணுதான். வர்றமா, ஒரு 8 கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரிப்பா. என்னப்பா நம்ம கலெக்டர் என்ன சொல்றாங்க? ஆமா சொல்றாங்க, சோத்துல உப்பு இல்லைன்னு. மேல தாளத்துல இருந்து வெடிக்கடிலாம் ஆர்டர் கொடுத்தாச்சு இல்ல. கார்த்திகை தீபாவளிக்கு தான் நம்ம ஊர்ல வெடி கிடைக்கும். அதனால சிவகாசிலேயே ஆர்டர் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஊரையே 2 பண்ணிடுவோம்ல. எதுக்குன்னு? மாடு வாங்குறதுக்கு முன்னாடி பால் ஊத்துறதுக்கு வீடு பிடிக்கிறீங்க. ஏமா, சாமின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, நீ உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சுதானமா ஆகணும். சரியா சொன்னப்பா. நீ போகும்போது என்ன அப்படியே வயல்ல இறக்கி விட்டு போயிரு. சரிங்கப்பா. வர்றமா. சரிப்பா. வாங்கப்பா. ஏன் ரேவதி, நீ கலெக்டர் ஆனா சிகப்பு விளக்கு வச்ச வண்டி தருவாங்கல்ல? கிடக்கறதெல்லாம் கிடக்கட்டும், கழுவிய தூக்கி மனையில வையின்னு ஆளாம். எவ்வளவு நாளா நான் இந்த காசை முந்தானையிலே முடிஞ்சு வைக்கிறது. அண்ணி, ஆமா ரேவதி, நீ கலெக்டர் ஆகணும்னு கொலசாமிக்கு முடிஞ்சு வச்சிருக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சாமி கும்பிட்டுட்டு உண்டியில போட வேண்டியதுதான். மாமா, என்ன ஹோம்வொர்க்கா? சீரியஸா பண்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க மாமா, அது வந்து அது கொடு. இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் புஸ்தகத்துல வர்ற கோலத்தை நோட்ல வரைஞ்சு வச்சிருக்க. இத வச்சு என்ன பண்ணுவ? தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு. ஓ, கோலம் போட்டு உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை தேடி தருவேங்க மாமா. கலெக்டர் வீட்டுல கம்பி கோலம் போடுறாங்கன்னு 4 பேர் பேசுனா எனக்கு பெருமை தானே. கிண்டல் அடிக்கிறீங்களா மாமா? அப்பாடா, வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க. ஆமா, காலேஜ்ல படிச்சவ தானே நீ? அப்ப உருப்படியா எதையாவது பண்ணணும்னு முயற்சி பண்ண மாட்டியா? உருப்படியானா எப்படி மாமா? அப்பா கடவுளே, எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுப்பா. மாமா, என்ன? எனக்கு ஒரு வண்டி மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா. வண்டியா? எதுக்கு? பிள்ளை ஸ்கூலுக்கு விட கடைக்கண்ணிக்கு போயிட்டு வர. ஏமா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லைங்க மாமா, வண்டி இருந்தா இந்த வேலைலாம் சீக்கிரமா முடியும்ல. மீதி இருக்க நேரத்துல உருப்படியா ஏதாவது பண்ணலாமேன்னு தான். உருப்படியா? உருப்படினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ அதை கண்டுபிடி, அப்புறமா வண்டி வாங்கலாம். அது வரைக்கும் ஊர்ல இருக்கிற 4 பேர் நிம்மதியா இருக்கட்டும். இந்த அப்படி. குட் மார்னிங் பா. குட்.
உங்கள் விஜய். எங்க போற? தேன்மொழி வீட்டுக்கு போறேன்ப்பா. அதுக்கா இந்த லட்சணத்துல போற? அப்பா என்ன ட்ரெஸ் இது? ஃப்ராக்ப்பா. ஏமா மனசுல என்ன இன்னும் சின்ன குழந்தைய நினைப்பா? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போறேன்னு சொல்ற? ஏன்பா இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? திருவிழாவில் ஆட வந்த ஆட்டக்காரி மாதிரி. கிழவன் பாரபட்சம் இல்லாம தாக்குறான். மகளா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான் அவர் கோர்ட்ல. அரையும் குறையுமா ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த. சரி போனா போகுது, ஊர்ல இருந்து வந்திருக்க, அதையும் இதையும் சொல்லி உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்னு பார்த்தா இப்போ இந்த ஆட்டக்காரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பி போற அளவுக்கு ஆயிட்டேன். இதெல்லாம் அங்க சாதாரணமா போடுற ட்ரெஸ். இது ஒண்ணு அமெரிக்கா இல்லம்மா, ஆண்டிப்பட்டி. இந்த ஊருக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு, தெரியுதா? என்னண்ணே என்னாச்சு? அவகிட்டே கேளு. என்னாச்சு ஆண்டாள்? ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன ஒண்ணும் இல்ல? சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது இந்த கிராமத்துல முக்கியம். எப்படி வேணும்னாலும் வாழலான்னு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல. இப்படித்தான் வாழணும்னு வாழ்றதுக்கு பேரு தான் வாழ்க்கை, புரியுதா? வாயை திறந்து பதில் சொல்லுமா. புரியுதுப்பா. போ, போய் ஒழுங்கா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போ. நீ உடுத்துற உடையும் நடந்துக்கிற முறையும் தான் உனக்கு மரியாதையை தேடித்தரும். நான் சொல்லிக்கிறேண்ணே, நீ பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போகணும்னு சொன்னல, கிளம்பு. என்ன ஆண்டாள் இதெல்லாம்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னத்த குறைச்சல்? அதான் அப்பாக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, மாத்திக்க வேண்டியதானே. இங்க பாருங்க அத்தை, அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்பாவை போட்டுக்க சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன போட்டுக்க விடுங்க. ஆண்டாளு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவ சொல்றது கரெக்ட் தானே சித்தி? என்ன உன் சைடு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சதும் உடனே வீட்டை ரெண்டாக்கலான்னு பாக்குறியா? ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சித்தி? இங்க பாரு ஆண்டாளு, வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்திக்கிட்டு உன் ஃப்ரெண்ட பார்க்க போ. இவ சொல்றது எதையும் கேட்காத. ஆண்டாளு கை கொடு. அழகா இருக்கு இந்த Dress. நிஜமாவே இது ஓகே தானா நீ? ஓகேவா? சூப்பரா இருக்கு. அந்த காலத்து ரேவதி மாதிரி நல்லா இருக்கு. அது இந்த வீட்ல இருக்க உங்களுக்கு புரியலையே. கொஞ்சம் கொஞ்சமா புரியவே. நீதான் இதெல்லாம் கேட்கணும். போ, இப்போதைக்கு இந்த Dress-அ மாத்திக்க. இன்னொரு தடவை சொன்னா பாத்துக்கலாம். அண்ணி இருக்க உனக்கு ஆதரவு தரத்துக்கு, கவலைப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை மாத்திடலாம். வரேன் அண்ணி. நாங்க பார்த்தாலே எங்க கண்ணு மொழிய நோண்டுவீங்கல. இப்ப பெத்த புள்ள எட்டி உதைக்குது, என்ன செய்வீங்கன்னு பாப்போம். கோல நோட்டையா கிண்டல் அடிக்கிறீங்க? உச்சந்தலையில புள்ளி வச்சு கோலம் போடுறேன். என்னக்கா ஏதோ டென்ஷனா இருக்கமா இருக்க? என்னாச்சு? இல்ல இல்ல ஆமா, எனக்கு தெரியாத உன்ன, அதான் மூஞ்சியா சொல்லுது. ரிசல்ட் சொதப்பிருச்சுன்னா? அதெல்லாம் சொதப்பாது, நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே பரிச்சு எழுதுனேன். போடா. வெற்றியின் தோல்வி வீரனுக்கு சகஜம். இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி எழுதிக்கலாம். இதுக்கெல்லாம் உன் டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம் விடு. இல்லடா, வீட்ல எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க. அதெல்லாம் நீ சூப்பரா கலக்கிருப்ப. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபைனல் வரைக்கும் வந்தது பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயமா? நீ ஜெயிச்சிருவேன்னு ஒரு பச்சி சொல்லுது, நம்பு. அப்படியா சொல்ற? அப்படிதான், பயப்படாத. நாளைக்கு உனக்கு ஜெயந்தான். டோன்ட் வரி. வா. என்ன ஆண்டாள் திடீர்னு? என்னவா? சென்னையில இருந்து கூடவே இருப்பேன் தானே கிளம்பி வந்த. வந்த அன்னைக்கு வீட்டு பக்கம் வந்தவ, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஓ அதுவா? என்ன அதுவா? ஏன் வீட்டு பக்கமே வர்றதில்ல? நீ உன் அண்ணனோட பிஸியா இருக்க, எதுக்கு உன்னை தொந்தரவு பண்ணணும்தான். ஓ, இப்படி ஒரு பழிய என் மேல? சரி, நீதான் என் வீட்டுக்கு வருது. நீ ஊருக்கு கிளம்பிட்ட நினைச்சிட்டு இருந்தனா? இல்லடி, இனிமே இங்கதான். அப்ப வேலை? அத வேணான்னு மேல் போட்டேன். ஏன்? வீட்ல வேற மாப்பிள்ள பாக்குறாங்க. அதான் அப்பா மதுரையில ஏதாவது வேலை பார்த்துட்டு தினம் போயிட்டு வர சொல்லிட்டாரு. ஹே ஜாலி. என்ன ஜாலி? நானும் வீட்ல இருந்து தினம் மதுரைக்கு போயிட்டு வரலாம் தான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போயிடலாம். சீக்கிரமா ஒரு வேலையை பிடி. 2-3 இடத்துல இன்டர்வியூ வந்திருக்கு, கிடைச்சிரும். சூப்பர். ஆமா,
வீட்ல யாரையுமே காணும். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க ரெடி பண்றாங்க உன் வீட்டு கூரையில. அதுங்க கேபிள் வேலை செய்யல, படம் சரியா தெரியலன்னாங்க. அதான் 2 விஞ்ஞானிங்க மேல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டோம். கேபிள் ஆபரேட்டரா இவங்க? அப்படியும் சொல்லலாம். அப்படின்னா ஆளினால் அழகராஜங்க. கேபிள் ஆரம்பிச்சு கேரம் போர்டு வரைக்கும் எந்த பிரச்சனைனாலும் டீல் பண்ணிடுவோம். அட ஆமாங்க, ஆளினால் அழகராஜா சர்வீஸ் பத்தி கேள்விப்பட்டது இல்ல? இல்லையே. விரைவில் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. பொறுங்க. இங்கெல்லாம் என்ன? இல்ல, இங்கெல்லாம் எங்களோட ஆளினால் அழகராஜா சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணிடலாம்னு ஆண்டிப்பட்டியில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல வேற என்னன்னு கேட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல. கேபிள் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணுங்க. டேய் பாரா. என்ன? ஐயோ என்ன? இந்த வீட்ல கேபிள் இல்லைங்க. என்னது? ஏங்க இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஆண்ட்ரா வச்சு டிவி பாக்குற ஒரே வீடு உங்க தோழி தேன்மொழி வீடுதாங்க. என்னடி? நான் அப்பவே சொல்லிட்டேன் கேபிள் இல்லன்னு. அடம் பிடிச்சு ரிப்பேர் பண்ணியே திருவேன்னு கூரை மேல உட்கார்ந்திருக்காங்க. என்ன சைட் அடிக்க வந்திருக்காங்களா? அப்படிதான் தெரியுது. அந்த 2 பேர்ல ஒன்னையார் சைட் அடிக்கிறாங்க. அந்த ஆந்த கண்ணன் தான் என்ன லுக்குடுறான்னு நினைக்கிறேன். அந்த ஆணழகர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. சீரியஸா தான். நீங்க வர போறேன்னு தெரிஞ்சுதான் அவங்க 2 பேரும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மூஞ்சிய சைட் வர அடிச்சிட வேண்டியதான். ஏன் அவனுக்கு என்ன, அழகா தானே இருக்கான். அதுவும் சிரிக்கும் போது சும்மா அல்றான். உனக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருந்தா நீ அவனை வச்சுக்கோ. நானே வேணான்னு சொல்றேன். அவனுக்கு உன் மேலதான் ஆசை. எப்படி சொல்ற? திரும்பி அவன் மூஞ்ச பாரு, உனக்கே புரியும். என்ன ஒரு மாதிரி பாக்குறான்? மாமா பையன் தானே. எந்த பையனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு பிடிக்கல. அப்படியா? நீ வேற எதையாவது ஆரம்பிக்காத. நான் கிளம்புறேன். என்னங்க சொல்லிட்டு போறாங்க? உங்களை பார்க்க வெக்கமா இருக்காமா. ஐயோ கத்தே, என்ன பார்க்க வெக்கமா இருக்குதாண்டோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, என்ன சொல்றாங்க உன் கோயில் கூட்டாளிங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லண்ணே காசிக்கு டூர் போறத பத்தி. அதை தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்தா நான் 4 நாள்ல மெட்ராஸ் போறேன். அங்க குயின்ஸ்லாண்டு, எம்ஜிஎம்லாம் இருக்கு, சுத்தி பார்க்க நல்லா இருக்கும். சிரிக்காதம்மா, சீரியஸா தான் சொல்றேன். சத்தமா சொல்லாதண்ணே, யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. நான் என்னவோ ஆண்டாள் மாதிரியும் நீ என்னவோ சக்தி மாதிரியும் உனக்கு நினைப்பா? அதுதானம்மா உண்மை. நடுவுல 30 வருஷம் ஓடி போச்சுல்லண்ணே, அதை மறந்துடாத. எத்தனை வருஷம் ஆனா என்ன, நீ எனக்கு தங்கச்சிங்கிறது மாறாதில்ல. அதுவும் சரிதான். எனக்கும் சொந்தம்னு சொல்லிக்க உன்னை விட்டா யாரு இருக்கா? யார் இல்லைன்னு சொன்னா? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே என் மேல என்ன மரியாதையும் அன்பும் வச்சிருக்காங்களோ உண்மையிலையும் வச்சிருக்காங்கம்மா. நான் இல்லன்னு சொல்ல என்ன மங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சொல்லுண்ணே. மங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருமா. இப்ப நான் சந்தோஷமா இல்லன்னு யார் சொன்னது? நம்ம வீட்லயே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்த பொண்ணு நீ. அந்த காலத்திலேயே பெரிய படிப்பு படிச்ச, அம்புட்டு அழகா உட உடுத்திட்டு போவ, விதவிதமா வளையல் போட்டுன்னு நானே உனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ சுத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருக்கியே, என் மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் தலையில இதான் எழுதியிருக்கு. அதை ஏத்துட்டு வாழ்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன். நம்ம தங்கச்சிக்கு எதுவும் பண்ணலையே நீ வருத்தப்படாதண்ணே. இதை நானா விரும்பி ஏத்துக்கிட்டது.
என்ன கலெக்டர் காலையில கோயில்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு? என்ன வார்த்தை வரலையோ? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு தேவையில்லாம சும்மா இருக்கிறவங்கள வம்பு கிழக்குறீங்க? வாய முடிக்கிட்டு இருந்தா சும்மா இருக்கேன்னு அர்த்தமா? முதுகுக்கு பின்னாடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. வேணாம், வம்பு வேணாம். விடுமா, அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு. படிச்சவன்னா யோசிப்பான், சொல்றது என்னன்னு புரியும். இவனுக்கு எங்க புரிய போகுது? இதைத்தானே நீ சொல்லுவ? சொல்றதுக்கு இது தவிர வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? நீ படிச்சிருக்க, நான் படிக்கல. அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலயும் உனக்கு மேலதான் இருக்கிறேன். எல்லாம் என்கிட்ட இருந்தாலும் இல்லை இல்லைன்னு குத்தி காட்டியே ஒரு படிப்பு. அந்த படிப்பால கிடைச்ச பதவி, அந்த பதவி மூலமா கிடைச்ச கௌரவம், அந்தஸ்து எல்லாத்துக்கும் இன்னையோட முற்றுப்புள்ளி. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கலெக்டர் பேசிக்கிறீல, அதுக்கு இதுதான் கடைசி நாள். நாளைக்கு என் பிள்ளையோட ரிசல்ட் வருது. என் மக கலெக்டர் ஆகிறா, சைரன் வச்ச வண்டியில இந்த ஊரை சுத்தி வருவா. அப்ப நீ கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருப்ப. என்னை எம்புட்டு அவமானப்படுத்திருக்க, அதுக்கெல்லாம் என் பொண்ணு பதில் சொல்லுவா. உன் வீட்டு படியிறங்கின இத்தனை வருஷத்துல உன் தெருவில் நான் கால் வச்சதில்ல. நாளைக்கு நான் வருவேன், என் மக பாஸ் ஆயிட்டா, என் மக கலெக்டர்னு இனிப்பு வாங்கிட்டு வருவேன். அப்போ உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சாமியை கும்பிட்டுக்கோ. பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள்.